வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நீரை மாதந்தோறும் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தல். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஆதார் ஆணையம் அறிவிப்பு. மின்தடையால் இருளில் மூழ்கிய சென்னை மாநகர். பெரும்பாலான இடங்களில் தெருவிளக்குகள் கூட எரியாததால் பொதுமக்கள் அவதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 15ஆம் தேதி நடத்த விஜய் பரிசீலனை. காவல்துறை நிபந்தனைகளை செப்டம்பர் 23க்குள் நிறைவேற்றுவது கடினம் என்பதால் மாநாடு தள்ளி போகலாம் என தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கு விசாரணைக்கு அனுமதி கிடைக்கவில்லை என எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். அவருக்கு வயது 72. ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் தானம். மேற்கு வங்க முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய தயார். பெண் மருத்துவர் பாலியல் விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்த 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் மொத்தம் 7016 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தியுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 103வது கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கும், தமிழ்நாடு அரசு புதுச்சேரிக்கும் வழங்க வேண்டிய நீரினை மாதவாரியாக உச்சநீதிமன்ற ஆணைப்படி இனிவரும் நாட்களில் அளிக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவர் அறிவுறுத்தினார். மதுக்கடைகளை ஒரே நாளில் மூடினால் ஏற்படும் விளைவு என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். முதல்வர் நினைத்தால் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிடலாம் என்றும், இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திமுக அரசுக்கு எதிராக விசிக மாநாடு நடத்தவில்லை என கூறிய அமைச்சர் முத்துசாமி, பொதுவான அழைப்புக்கு அதிமுக ஆட்டம் போடுவது ஏன் என தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நிதியை நிறுத்தி அரசியல் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பதிவாளர்கள், கல்லூரி முதல்வர்கள், மண்டல இணை இயக்குநர்கள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் 15,000 மாணவர்கள் கடந்த ஆண்டினை காட்டிலும் கூடுதலாக சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார். ஆதாரை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை புதுப்பித்தல் பணிக்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைவதாக தகவல் வெளியானது. இதனால் ஆதார் மையங்களில் பொதுமக்கள் குவிந்ததால் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் கால அவகாசம் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சீனிவாசன் ஜிஎஸ்டி தொடர்பாக முன்வைத்த கோரிக்கைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். உணவுப் பொருட்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி போட வேண்டும் என சீனிவாசன் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர்களின் குழுமம் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து வரி நிர்ணயித்து இருப்பதாக நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கிடையே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் வருத்தம் தெரிவித்தார். தனது கோரிக்கை நியாயமானது, ஆனால் அதை எடுத்துக் கூறிய விதம் அவ்வாறு அமைந்துவிட்டது என நிர்மலா சீதாராமனிடம் சீனிவாசன் தெரிவித்தார். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் காவல்துறை தரப்புக்கு நீதிமன்றம் சரமாரியாக கேள்வியை எழுப்பியுள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. காவல்துறை தரப்பில் விசாரணைக்கு அனுமதி வழங்கிய கடிதம் இன்னும் தமிழக அரசின் பொதுத்துறையிடம் இருந்து கிடைக்கவில்லை என்பதால் அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க 3 வாரம் அவகாசம் கோரப்பட்டது. அதற்கு நீதிபதி இன்னும் எத்தனை காலம்தான் அவகாசம் கேட்பீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பினார்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன் 6 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை அனுமதி அளித்து 2023ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதை ரத்து செய்யக்கோரி கோவில் வழிபாட்டாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் வடசென்னையின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு இரவில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின்பாதையில் தடங்கல் ஏற்பட்டு 33,000 வோல்ட் மின்சாரம் விநியோகத்தில் தடை ஏற்பட்டது. இதனால் வடசென்னையில் மூலக்கொத்தாலத்தில் இருந்து திருவொற்றியூர் வரை மின்தடை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரம் என்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளானார்கள். சாலைகள் இருளில் மூழ்கியிருந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மின்சார வாரிய சேவை மைய எண்ணை தொடர்பு கொண்டபோது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் உள்ள கழிவுகளில் சுமார் 66.52 லட்சம் டன் திடக்கழிவுகளை பயோ மைனிங் முறையில் அகழ்ந்தெடுத்து நிலத்தை மீட்டெடுக்க ரூபாய் 640 கோடி மதிப்பில் செயல்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதன்படி 3 தனியார் நிறுவனங்களுக்கு பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு குழுவின் மூலம் திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகள் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு பெற்று நிலம் மீட்டெடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் கொடுங்கையூரில் 2 எரிவுலைகள் அமைத்து குப்பையில் இருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயு தயாரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தள்ளிப்போவதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வருகிறது. வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குறுகிய காலமே இருப்பதால் ஏற்பாடுகள் செய்வதில் சிரமம் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் அக்டோபர் 2வது வாரம் குறிப்பாக 15ஆம் தேதி மாநாடு நடத்தலாம் என நிர்வாகிகள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அது மழைக்காலம் என்பதால் மாநாடு நடத்தினால் சரியாக இருக்குமா என விஜய் கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தேசிய உறுப்பினர் சேர்க்கை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் திருச்சியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. பாஜக ஒருங்கிணைப்பு குழுவானது கட்சியின் முக்கிய முடிவுகளை மையக்குழுவுடன் ஆலோசித்து மேற்கொள்ளும் என பாஜக தேசிய தலைமை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் தமிழக ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலில் 100 கோடிக்கு அதிகமாக வருவாய் ஈட்டும் NSG 2 பிரிவுக்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஓராண்டில் 138 கோடி வருவாய் ஈட்டியுள்ளதுடன் 47 லட்சம் பயணிகள் ரயில் நிலையத்தை பயன்படுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் 2வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளம் கரைகளை தாண்டி விட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும் ஆறு மற்றும் கடலில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவிடம் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் உள்ள அவரது அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் வங்கி பண பரிவர்த்தனை, நன்கொடை விவரம், முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மாதர் சங்கம் மற்றும் வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுள் கைதி சிவகுமார் என்பவர் சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரத்தில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் மத்திய சிறை கூடுதல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்ட சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வரர் தயாள், வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டார். சென்னை விமான நிலையத்தில் நுழைவு வாயில்களில் பயிற்சியற்ற பணியாளர்களால் காட்டப்படும் அடாவடித்தனம் மற்றும் கட்டுக்கடங்காத நடத்தை வெட்கக்கேடானது என மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை விமான நிலைய டோல்கேட் ஆபரேட்டர்கள் தன்னை நீண்ட நேரமாக தடுத்து வைத்து தன்னுடைய அடையாள அட்டையை பார்க்க மறுத்து வழிப்பறி கொள்ளையர்களைப் போல பணம் கேட்டதாக கூறியுள்ளார். விமான நிலையங்களில் கட்டணம் செலுத்துவதில் இருந்து எம்பிக்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி காலமானார். தொடர்ந்து கற்பித்தல் மற்றும் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடலை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். இடதுசாரிகளின் முன்னணி மொழியாக இருந்ததோடு அரசியல் அலைவரிசையை கடந்து இணைக்கும் திறன் கொண்டவராக அறியப்பட்டவர் யெச்சூரி என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரிய கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் பெற்றார். சிபிஐயும் தனியாக விசாரிக்க சிபிஐ கைது செய்ததற்கு எதிராகவும் ஜாமீன் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். கடந்த 5ஆம் தேதி இது தொடர்பான காரசார வாதம் நடைபெற்றது.
மருத்துவர்களின் தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் அரசின் பேச்சுவார்த்தையை புறக்கணித்தனர். இந்நிலையில் பிரச்சினை முடிவுக்கு வரும் என எதிர்பார்த்த மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக கூறியுள்ள மம்தா பானர்ஜி பதவி விலக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 400 ஆண்டுகள் பழமையான சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 7 பேர் இறந்தனர். டாட்டியாவில் ராஜ்கர் கோட்டைக்கு கீழே உள்ள 400 ஆண்டுகள் பழமையான சுவர் இடிந்து விழுந்தது. தொடர்ந்து 30 மணி நேரம் பெய்த மழையால் சுவர் வலுவிழந்து இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் செய்து தனியார் விண்வெளி குழு புதிய வரலாறு படைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் பொலாரிஸ் டான் திட்டம் மூலம் 4 பேர் கொண்ட தனியார் குழு கடந்த 10ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து விண்வெளிக்கு புறப்பட்டுச் சென்றது. இவர்கள் சென்ற டிராகன் விண்கலம் சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்தை எட்டி சாதனை படைத்தது. இந்நிலையில் 700 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விண்வெளி வீரர் ஐசக் மேன் விண்கலனில் இருந்து வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் செய்து அசத்தினார். காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத்தின் சொத்து மதிப்பு 3 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜூரானா தொகுதியில் போட்டியிடும் வினேஷ் போகத் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் அவரது ஆண்டு வருமானம் 13 லட்சம் ரூபாய் என்றும் 3 சொகுசு கார்கள் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மொத்த சொத்து மதிப்பு 3 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய அணி வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். இந்தியா மற்றும் வங்கதேச இடையான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் சென்னையில் வருகிற 19ஆம் தேதி தொடங்கும் நிலையில் இதற்கு தயாராகும் விதமாக நட்சத்திர வீரர்களான பும்ரா, KL ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா, ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் சென்னை வந்தடைந்தனர். இதேபோல தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். பாராலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் பிரதமர் மோடியை சந்தித்தனர். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாராலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தேவேந்தர் ஜஜாரியா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். அப்போது தங்கப்பதக்கம் வென்ற துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை அவானி லெக்காரா தனது கையெழுத்திட்ட டி-ஷர்ட் ஒன்றை பிரதமர் மோடிக்கு பரிசளித்தார். அதேபோல வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்றுள்ள ஹர்வீந்தர் சிங் தான் பாராலிம்பிக் போட்டியில் பயன்படுத்திய அம்பை பிரதமர் மோடிக்கு பரிசளித்தார். இந்திய அணி எதிரணியினரை கண்டு பயப்படாததற்கு காரணம் விராட் கோலிதான் என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர் வரும் நவம்பர் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா போன்ற அணிகளை கண்டு இந்திய வீரர்கள் அஞ்சுவதில்லை என கூறியுள்ள ரிக்கி பாண்டிங், இதற்கு 2014 முதல் 2021 வரை இந்திய கேப்டனாக கோலி இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் என தான் கருதுவதாக தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நீரை மாதந்தோறும் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தல். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஆதார் ஆணையம் அறிவிப்பு. மின்தடையால் இருளில் மூழ்கிய சென்னை மாநகர். பெரும்பாலான இடங்களில் தெருவிளக்குகள் கூட எரியாததால் பொதுமக்கள் அவதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 15ஆம் தேதி நடத்த விஜய் பரிசீலனை. காவல்துறை நிபந்தனைகளை செப்டம்பர் 23க்குள் நிறைவேற்றுவது கடினம் என்பதால் மாநாடு தள்ளி போகலாம் என தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கு விசாரணைக்கு அனுமதி கிடைக்கவில்லை என எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். அவருக்கு வயது 72. ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் தானம். மேற்குவங்க முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய தயார். பெண் மருத்துவர் பாலியல் விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.